ஹாய் ஹலோ பவர் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெசர்ட் தான் செய்ய போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பிரியாணி, லஞ்ச் ஐட்டம்ஸ், டின்னர் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. பசங்க வந்து சொன்னாங்கன்னா டெசர்ட் செஞ்சு ரொம்ப நாளாக வந்து லாஸ்ட்டாக வந்து ரசமலை செஞ்சீங்க, பால் கொழுக்கட்டை செஞ்சீங்க. ஸோ அதை டெசர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பசங்களுக்காக இனி வந்து நம்ம டெசர்ட் ஐட்டம் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். குலாப் ஜாமுன் என்னென்னா ஈஸியாக ஒரு ரெடிமேட் மாவு வாங்கி அதை வந்து செய்கிறது தானே, அது ஈஸி தானே, அது என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கலாம். நாங்கள் அதை பண்ணல. இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, பேக்கரியில் ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டை வாங்கி அதில் வந்து ப்ரெட் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டை வாங்கி சைடில் இருக்கிற அந்த கார்னர்லாம் இருக்குது இல்லைங்களா, 4 கார்னர், அதை வந்து கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை வந்து 4 பீஸாக பிச்சு போட்டு மிக்சியில் வந்து நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சிட்டு பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஊற்றி அதை வந்து பிசைஞ்சு ஒரு மாவு டவ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் பொரிச்சு அதுக்கப்புறம் வந்து ஜீராவில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஒன்றா பார்க்கலாம், ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடி மாத்துறது ஒன்று தெரியுமாடா? வெயில் தொலைட்டாங்க, ஃபஸ்ட்டு கொசு தள்ளிட்டாங்க முடியல, கொசு தாள் போயிடுச்சு, வெயில் தொலைட்டாங்க முடியல. அம்மா எப்படி இதுதான் இது கண்டிப்பாக இது ஊற்றுடாப்னு எப்படி மற்ற நல்லா இருக்கும். எங்கம்மா இவன் தொழிலாளி எவ்வளோ அழகாக அடிக்கிறான். பிரெட் ஸ்லைஸ்னால் இப்படி பண்ணணும். இங்கே ஒருத்தன் பண்ணிக்கிறான் பாருங்கள், இவன் தான். இதை பாருங்கள், நான் தான் அடிக்கிறேன். அது அடுக்கல, அதுவாக உழுந்தது. பாருங்க அடிக்கிற பாருங்க, குவிச்சு வச்சுக்கிறான் அப்படியே மலை மாதிரி. ஏன் பாப்பா, உங்கள் அப்பா இப்படிலாம் அடிக்க வச்சுக்கிற கேட்க மாட்டியா? ஏன் போட்டுட்டேன்னு க்ளீன் ஹேண்ட்ஸ். இப்போது நம்ம ப்ரெட்டை வந்து நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிட்டோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மில்கை ஆட் பண்ணி பிசைஞ்சுக்க போகிறோம். ஸோ இது பிசைகிறதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஹேண்ட்லேயே தான் பிசையணும். ஐ மீன் ஏன் அப்படி பிசைகிறோம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது வந்து உதிரியாக போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு பேக் ஹேண்ட்ஸில் நம்ம பண்ணும்போது தான் வந்து இதோடைய கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வரும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும்.
என்னடா திருப்பி லட்டு மாதிரி இருக்குது. அந்த ஒரு பால்லே குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 பால்ஸ் போடலாம் இல்லையா? 20 போடலாம். சின்னதுலேயே போடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருட்ட போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க, லைட்டாக உருட்டிட்டு இப்படி தட்டையாக்கிக்கோங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து குலோப் ஜாமுன்ஸு செய்கிற மாதிரி தான் ப்ரெட்டில் செய்கிறோம் இல்லையா? எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கொஞ்சம் இங்கே திராட்சை தான் பாருங்கள், திராட்சை வந்து இங்கே வைக்கிறோம் சென்டரில். ஸோ இந்த திராட்சையை வச்சுட்டு லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா உருட்டினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு திராட்சை இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு திராட்சை கிடைக்கும், ஒரு பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து காஞ்சி திராட்சை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சும்மா ஒரு இதுலேயும் ஒரு திராட்சை வச்சு நம்ம பண்ணுறோம். அவ்வளோதான். நார்மலாக செய்யறத விட எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணுறோம். அப்பா சவுண்டை போட்டு வச்சுட்டு செகண்ட் ரவுண்டு இன்னைக்கு பெண்டு நிமிருது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மதியானம். பாதி தான் உருட்டி இருக்கும். இது இவ்வளோ கஷ்டம்னு தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தால் ஒரு 10 பாயிண்ட் பிரெட்டை குறைச்சிடலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு உரிய சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 கப் சர்க்கரைக்கு 1 கப், ஆக்சுவலி 1:1ன்ற ரேஷியோவில் வந்து 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி வைக்கலாம். நம்ம 1.25 கப் தண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுக்காக 1.25 கப் தண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கம்பி பதம்ன்ற அளவுக்குலாம் வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஸ்டேஜ் வரல நம்ம கொதிக்கிட்டா போதும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சர்க்கரை பாகு கொதிக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். அப்போ அந்த உப்பு சேர்த்தோன்னா தான் வந்து அந்த சர்க்கரை பாகுடைய டேஸ்ட்டே நமக்கு வந்து உண்மையாக கிடைக்கும். இப்போ எவ்வளோ லைட்டாக போட்டால் போதுமா உப்பு? லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப், இவ்வளோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் உப்பு தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காவை வந்து நல்லா ஃபைனாக அரைக்கணுன்றதுக்காக சர்க்கரை கொஞ்சம் போட்டு ஏலக்காவும் சர்க்கரையும் வந்து ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுட்டோன்னா இந்த சர்க்கரை பாகில் எவ்வளோக்கு எவ்வளோ அது ஊறுதோ அதோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம அது அவ்வளோ நேரம் வந்து சர்க்கரை பாகில் ஊற வைக்கும் போது இந்த சர்க்கரை பாகு வந்து கிறிஸ்டலைஸ் ஆகி மேலே வந்து கட்டி கட்டியாக வரத்துக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டோன்னா அது வந்து அந்த கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பதம் இல்லை. ஸோ குலாப் ஜாமுனுக்கு வந்து நம்ம கம்பி பதம் வரல போகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரல கொதிக்க வச்சு எடுத்தோம்னாலே போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இந்த அளவுக்கு நொற தப்பிக்கிட்டு இருக்கு. இன்னும் இது ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கம்பி பதத்துக்கு வந்துடும். பட் நமக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போவே நம்ம வந்து சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணி ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போது இது ரெடி ஆகிடுச்சு சர்க்கரை பாகு. ஸோ அடுத்து வந்து எண்ணெய் வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சர்க்கரை பாகில் போட்டு எடுத்தோம்னா குலாப் ஜாமுன் ரெடி. ஒரு 1/2 மணி நேரம்
யாரோ யாரோ அறிவார். இந்த குலாப் ஜாமுனை எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான தீயும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கம்மியான தீயும் இருக்கக்கூடாது. அது போட்டு கொஞ்ச நேரம் அதிலே நின்று வேகணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த பால்ஸை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே அது அடியிலேயும் நின்றக்கூடாது, அதே நேரத்தில் மேலே உடனேவும் எழும்பி வந்துடக்கூடாது. ஸோ உடனே எழும்பி வந்துருச்சுன்னா மேலே மட்டும் கலர் மாறிடும், உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது. இதே வந்து அடியிலேயே தங்கிடுச்சுன்னா எண்ணெயில் சூடு பத்தலை, அப்போ அது வேகிறதும் வந்து அன்ஈவனாக இருக்கும், எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கலர் வந்து அந்த பாலில் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டுட்டு ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது திருப்பி விட்டுட்டே இருந்தால் தான் வந்து கலர் ஈவனாக அந்த பாலில் வந்து இப்போ இதுவாகும். ஸோ ஒரு சைடு வந்து தீஞ்சு போயோ இல்லை ஒரு சைடு மட்டும் நல்லா டார்க் கலரும் இன்னொரு சைடு லைட் கலரும் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து அதை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கிளறாம விட்டீங்க அப்படின்னா. கைகிட்ட நினைக்கிறேன். என்னதான் பக்கமாக தெரியல, அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். என்ன இதாகல இல்லை. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன போ கலர் 3 hours later. Wow. நம்ம செய்ய ஆரம்பித்தோம் மார்னிங்லேருந்து. ஆக்சுவலி கொஞ்சம் டைம் லேக் ஆகிடுறதுனால கொஞ்சம் வீடியோ இப்படி இது அப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆடியன்ஸ். அங்கே பாருங்கள், நட்சத்திரமே வந்துடுச்சு, டாட்டு தெரியுது பாருங்கள். இதெல்லாம் என்ன ஏன் மூஞ்ச வச்சு போட்டிங்கன்னா முடிஞ்சிக்காத. குலாப் ஜாமுன் வேற லெவல். போட்டாண்டா ஒரு போடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிதாடா? எப்படி இருக்கு? சாப்பிடு. Gulab Jamun.
ஏய் ராஜேஷ், நல்லதா பிடிச்சிதா? என்னது பேர்? ஜாமா, குலாப் ஜாமுன். நல்லா இருக்கியா?